கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை நினைவாய் இருந்து நடத்தி வந்தார். இந்த எல்லாம் சொன்ன சாட்சியிலலாம் என்ன இருந்தது? நம்மளை அவர் நினைச்சிட்டு இருந்ததுனால தான் நடத்தினார். நம்ம மேல் நினைவாக இருந்ததுனால தான் நம்மளோட பேசினார். நம்ம என்ன செய்தார்? கரம் பிடித்தார். ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்தார். நம்முடைய புத்தி கேட்டாதவர்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து வந்தார். அப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்னன்னா, வருஷம் வருஷம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிறது தேவ திட்டமா? உண்மையா பைபிள் எழுதியிருக்கா? இப்படிலாம் பண்ணாங்களா? எல்லா சபையிலையும் இப்படி இல்லையே. எல்லா சபையிலையும் சுத்திகரிப்பின் ஆராதனையெல்லாம் வைக்கிறது இல்லையே. ஏன் நம்ம சபையில மாத்திரம் வைக்கிறோம்? அநேக கேள்விகள் இருக்கும். எதுக்காக சுத்திகரிக்கப்பட வரும் அப்படின்னா அர்த்தம் என்ன? இதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் எல்லா கேள்வியும் இருந்திருக்கும். ஒரு வேலை இப்ப இருந்துகிட்டு கூட இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிக்கும் போதும் சுத்திகரிக்கப்பட்டனா அடுத்த ஸ்டேஜ்குள்ள போக முடியும், அடுத்த கட்டத்துக்குள்ள போக முடியும், அடுத்த நிலைமைக்குள்ள போக முடியும். இல்லைன்னா எங்க தான் இருப்போம்? அங்கேயே தான் இருப்போம். இந்த சுத்திகரிப்பு ஆராதனைங்கிறது என்ன அர்த்தம்னா, நமக்கு வைக்கப்படுகிற ஒரு எக்ஸாம் தான் அர்த்தம். 10th எக்ஸாம் எழுதவே வேண்டாம், ஆல் பாஸ்ன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை. எல்லாம் 5th இருந்து ஆல் பாஸில் ஓடியாச்சு. இப்போ 10th வந்தோன்னா எக்ஸாம். ஐயோ எக்ஸாம், நைட்டு படி, பகல் படி, படி படி. இது எதுக்குன்னா, எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் நம்ம 10வது படித்து முடிக்க தகுதியானவர்களாகிறது விளங்கும். இல்லைன்னா படிக்க ஆ கூட போடாது பாஸ் ஆகிடும். ஆ கூட எழுத தெரியாது, ஏ கூட போட தெரியாது, பாஸ் ஆகிடும். நம்ம ஆவிக்குரியவர்கள் நாம் எப்படி இருக்கணும்? எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ப்ரொமோஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும். ப்ரமோட்டட் கார்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபெயில்னு வரக்கூடாது. எப்படி வரணும்? ப்ரமோட்டட் அப்படின்னு வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ப்ரமோஷன் கார்டு தான் வருஷம் வருஷம் தேவன் கொடுக்குற நாள் தான் இந்த சுத்திகரிப்பின் ஆராதனை. ப்ரமோஷன் கார்டு கொடுக்க வைக்கிற டெஸ்ட் தான் இந்த நாள். இப்போ இந்த வருஷம் எல்லாம் நம்மளை யோசிச்சு பார்க்கணும். நான் என்னெல்லாம் பண்ணேன், தேவன் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் நான் தேவனுக்கு பிரியம் இல்லாம பண்ணேன், என்னெல்லாம் தேவன் எனக்கு பிரியம் இல்லாதெல்லாம் பண்ணேன். பண்ணியிருப்பார்ல. நமக்கு பிரியம் இல்லாத பண்ணுவார? பண்ண மாட்டார். பண்ணியிருக்காரு. நம்ம வேண்டாம் 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 போய் திணிச்சு அதில் மதம் பண்ணுவார். சில நேரம் என்ன பண்ணுவார்? எது வேணாங்கிறோமோ அதில் போய் உட்கார வைப்பார். ஏன் ஆண்டவரே இவங்க கிட்ட போய் உட்கார வைக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த வேலையில போய் வைக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில வைக்கிறீங்க? எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆனா அதுல தான் போகணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அவருக்கு வேண்டான்றதை செஞ்சிருப்போம். அவர் நமக்கு வேண்டான்றதை செய்யும்போது நமக்கு பொறுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க என்ன பண்ணும்? அம்மா கிட்ட படிக்காது ஓடிடும். கோழி விளையாட்டு வரன்னு போயிடும். எல்லாம் பண்ணிட்டு 2 அடி அடிப்பாங்க. அப்பயும் அது புரியாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்போ அது வேண்டான்னு சொல்றதெல்லாம் செய்வோம். ஒரு நாள் இவங்க அதுக்கு என்னெல்லாம் பிடிக்காத அதை சமைச்சு வச்சா என்ன பண்ணும்? ஒழுங்கா படிக்கல, என்ன சமைச்சு வச்சிருக்காங்க அம்மா? பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல் பண்ணி, எது பிடிக்காது? வேற என்ன பிடிக்காது? ஒரு வேளை சிலருக்கு மீனே பிடிக்காது, சிலருக்கு வேறாவே பிடிக்காது. ஏதோ ஒரு பிடிக்காத டிஷ்ஷை பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணும்? தட்டில் வைக்கும் போது அப்படி தள்ளும். என்ன சாப்பாடு வச்சு? நீ மட்டும் அம்மாவுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ண, அம்மா பிடிக்காது பண்ணா மட்டும் ஐயோ அம்மா. என்ன சொல்ல தெரியுமா அந்த பிள்ளை? எங்க அம்மா ரொம்ப கொடுமைக்காரன். நமக்கு சர்டிஃபிகேட் என்ன கொடுப்பாங்க? ரொம்ப கொடுமைக்கார அம்மா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிதான் கர்த்தர் செய்கிறார். அவர் கொடுமைக்காரர் கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? நாம் அவருக்கு பிடிச்சு நடந்துக்கிட்டே போனோம்னா அவரு நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டே போவார். சில வேளைகளை பிடிக்காத இடத்துல வச்சாலும் ஏன் வச்சிருக்கன்றதையும் சொல்லி கொடுப்பார்.
அதற்கான காரணத்தையும் கர்த்தர் செய்வார், கற்றுக் கொடுப்பார். இப்ப சுத்திகரிப்பு என்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சுத்திகரிப்பு என்பது வித்தியாசமான அனுபவம். பழைய ஏற்பாட்டில இருந்து பார்த்தோம்னா இந்த சுத்திகரிப்பின் முறைமைகள் வித்தியாசமா இருக்கும். ஆபிரகாம் சுத்திகரிக்கப்பட்ட முறை வேறு. ஆபிரகாமுடைய சுத்திகரிப்பு, அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் வித்தியாசமானது. அவரை தேவன் வித்தியாசமா நடத்துறார். மோசே காலத்துக்கு பின் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிற முறைகள் வேறு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களை தேவன் நடத்தின விதங்கள் வேறு, வித்தியாசமா நடத்தினார். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்னதுக்கும் சுத்திகரிப்பு. நம்ம நினைக்கிறோம் முந்தியெல்லாம், அதாவது தேவனை அறியாத போது ஒரு டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா குளிப்பாங்க, குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. காரணம் என்ன? ஏன் அதை செய்யறாங்க? ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள அது ஏன் அதை அனுமதிக்கிறார்கள் அப்படின்னா, நம்ம சரீரத்துல எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது. மரித்தவங்க வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை வியாதிப்பட்டு மரித்திருக்கலாம், அந்த வியாதி நம்மளை பிடிச்சக்கூடாது. அதுக்கு தான் என்ன செய்தார்கள்? குளிச்சுட்டு தான் சுத்திகரிப்பின் முறை தேவன் வைத்திருந்தார். மரித்த வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு தலையை சுற்றி கத்தரிக்கும்படி சொன்னார், முடிய வெட்ட சொன்னார். இவங்க இப்ப மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, அதுக்கான அர்த்தம், முடி வெட்டுறதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த முடியில தான் நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குமா, சீக்கிரம் போய் பரவிடுமா. அதனால மொட்டை அடிச்சா என்ன ஆகும்? அந்த இன்ஃபெக்ஷன் அந்த குடும்பத்துல திரும்ப வராது. அதுக்காக அவர் அதை அனுமதித்தார். அது மாத்திரம் இல்ல, வியாதியில இருந்தவங்க, குஷ்டரோகம் பிடித்தவர்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? ஊருக்குள்ளே வரக்கூடாது, பாளையத்துக்கு புறமா தான் இருக்கணும். என்னைக்காவது ஒரு அவசர தேவை உள்ள வரணும்னா தன் மேல அந்த கோணி சாக்கு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டு தான் வரணும். ஏன்னா அவனுடைய குஷ்டம் மற்றவங்களுக்கு பரவிடும். அதனால அவங்களுக்கு ஒரு திட்டங்களை வைத்திருந்தார். அவங்களுக்கு சுகமாயிட்டா அதுக்கு ஒரு சில சுத்திகரிப்பு முறைமைகளை வைத்திருந்தார். இப்படி எல்லாத்தையும் சின்ன சின்னதுக்கெல்லாம் சுத்திகரிப்பு முறை. வீட்டுல குஷ்டம் வந்துருமா, அது எப்படி வரும் தெரியல. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டா வீடெல்லாம் கருப்பா ரவுண்ட் ஆயிடும். அதிக மழைனாலேயோ அல்லது அதிக உள்ள அடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனாலையோ மண்ணு கீழே அது நிமித்தமா வந்துடலாமா. அப்படி வந்துருச்சுன்னா அந்த வீட்டை சுத்திகரிக்கணும், அப்படி இல்லைன்னா இடிச்சு போடணும். இப்படி எல்லாம் ரூல்ஸ் வச்சிருந்தார் தேவன். அவங்களுடைய சுத்திகரிப்பின் முறைமைகள் வேறே. அவங்களை சுத்திகரித்துக் கொள்ள தேவன் நியமித்திருந்த காரியங்கள் வேறே. அவங்க எப்படி பலிகளை சுத்திகரித்தார்கள், எப்படி பலி செலுத்தினார்கள், ஆசாரியர்கள் எப்படி தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார்கள், இதெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இது யூதர்கள் காலத்தில் இருந்ததான மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பு. இப்ப என்ன ஆயிடுச்சு? தேவஜனம் அங்கங்க சிறையிருப்புக்கு போயிட்டாங்க. இப்ப எஸ்தர் தீர்க்க தரிசன புத்தகத்துல வாசிப்போம், எஸ்தர் ராஜாத்தி ஆகும்படி எஸ்தருக்கும் அங்க இருந்ததான கன்னி பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பின் முறைமைகள் வேறு. நான் 3 விதமான சுத்திகரிப்பு இந்த 3 நாளும் பேசப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பின் முறைமை வேறு. அவங்க போய் ராஜாவை தரிசிக்கணும், அதுக்கு ஏற்ற சுத்திகரிப்புகள், அதற்கு ஏற்ற திரவியங்கள், அதற்கு ஏற்ற வாசனை உள்ள பொருட்கள், இதெல்லாம் என்ன செய்தார்கள்? சுத்திகரிப்புக்காக அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். 3வது புதிய ஏற்பாட்டுல இப்ப இருக்கிற சுத்திகரிப்பு, இந்த சுத்திகரிப்பு இருக்க, இது ரொம்ப 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 வித்தியாசமானது. இந்த சுத்திகரிப்பு ரொம்ப ரொம்ப
உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பின் முறை வேறு. அதுல என்ன பண்றாரு தேவன்? என்ன சொல்றாரு? எப்படி சுத்திகரிக்க சொல்றாரு? நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல அவங்க சரீரத்தையும் அவங்க வைத்திருந்த பொருட்களையும் வீடுகளையும் சுத்திகரிக்க சொன்னார். அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் காரியங்களை விட்டு பரவின பிற்பாடு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுத்திகரிப்பு, எஸ்தர் அவங்க புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற சுத்திகரிப்பு வேற. அவங்க வாசனையினால் தன்னை சுத்திகரிக்கும்படி சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டுல இப்படி எல்லாம் கிடையாது. இது என்ன சுத்திகரிப்பு முறை அப்படின்னா, இது வித்தியாசமான சுத்திகரிப்பு. அவங்களுக்கெல்லாம் சரீரத்துல சுத்திகரிப்பு, நமக்கும் மனசாட்சியில சுத்திகரிப்பு. அவங்களுக்கெல்லாம் சரீரத்துல சுத்திகரிப்பு, நமக்கும் இருதயத்துல சுத்திகரிப்பு. அதுதான் வித்தியாசமா. இப்ப இது மூணையும் கம்பேர் பண்ணி தேவ ஆவியானவர் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதை சொல்லிக் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் பலிகளை செலுத்தும்படி தேவன் சொன்னார். அது நமக்கு தெரியும். ஏன் பலி செலுத்த சொன்னார்? பலி அவசியமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம். தேவன் எதை விரும்பினார்? பலிகளை செலுத்தும்படி இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கட்டளையிட்டார். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? ஏன் பலி செலுத்த சொன்னார் அப்படின்னா, அவங்களுடைய அன்பு தேவனிடத்துல பலப்படும்படிதான் பலி செலுத்த சொன்னார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எது ரொம்ப பிடிக்குதோ அதை பலிபீடத்துல வைக்கும். சில ஜனங்கள் ஆடு மாடுகளை எப்படி வளர்த்தார்கள் நமக்கு தெரியும். நம் பிள்ளைங்க மாதிரி வளர்த்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கீழே விட மாட்டாங்க. பிள்ளைங்க மாதிரி பேர் சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க. ஆடுகள் தன் எஜமானுடைய சத்தத்தை அறியும் என்று வாசிக்கிறோம். இப்ப கூட ஆடுகளுக்கு பேர் வச்சு அழைக்கிற மெய்ப்பர்கள் உண்டு. பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அது குடுக்குன்னு ஓடியாந்து மெய்ப்பனுடைய மடியில படுத்து கொண்டுருமா. அவ்வளவு ஆசையா இருக்குமா எஜமான்களுக்கு. அந்த எஜமானும் அந்த ஆடுகளிடத்துல மாடுகளிடத்துல பிரியமா இருந்தார்கள். மிருக ஜீவன்களிடத்துல பிரியமா இருந்தார். இப்ப இவங்க தவறி பாவம் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும்? இவங்க ரொம்ப பிரியமா இருக்காங்கல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை தான் கொண்டு போய் பலிபீடத்துல இருக்குது. எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அழுதுகிட்டே போவாங்க. அப்பவே தெரிஞ்சிடும், இவர் கொண்டு போற ஆட்டுக்குட்டி கொண்டு போறாரு. என்ன பண்ணாரு? தருட ஒரு பக்கம் சுத்திகரிக்கப்படுகிறார்னு சிலர் நினைச்சுக்காங்க. சிலர் என்ன பண்ணானோ தெரியல, ஆடு கொண்டு போய் பலியிடப்ப நல்லா வேறு அப்படின்னு ஒரு கூட்டம் பேசும். ஒரு கூட்டம் கேலிப்பாங்க. இதுல கடந்து போகும்போது இவர் உடஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆகி, ஐயோ ஆண்டவரை, இனிமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இனிமே நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி தன்னை சுத்திகரித்து மனம் திரும்பதான் அதை செய்தார். மனசாட்சியில சுத்திகரிப்பு உண்டு பண்ணோம் தான் செய்தார். ஆனா வேதம் சொல்கிறது, இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் சரீர சுத்திகரிப்பை உண்டு பண்ணினதை அல்லாமல் மனசாட்சியில சுத்திகரிப்பை உண்டு பண்ண முடியும். ஏன்னா கொஞ்ச நாள் ஆச்சு, ஆடு விற்கிறவன் பக்கத்துல கடை போட்டான், மாடு விற்கிறவன் அந்த ஆலயத்து பக்கத்திலே கடை போட்டான், புறா விற்கிறவன் கடை போட்டான். வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக வேண்டாம், இவங்க வளர்க்குற ஆடு மாடெல்லாம் போட வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம், கடையில போய் காசு கொடுத்தா கிடைச்சிடும். கடையில வாங்கி சாப்பிட்ற கோழியை எல்லாம் சாப்பிடுவாங்க, வீட்டுல வளர்க்குற கோழிய சாப்பிட மாட்டாங்க. கடையில போய் வாங்கினா அந்த கோழியை யார் பார்க்க? அதனால அதை சாப்பிடுவாங்க. அப்படிதான் என்ன ஆச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? கடையில தானே வாங்குறோம், நம்ம பலி செலுத்த போறது யாருக்கு தெரியும்? இவர் இங்க இருந்து ஜாலியா சர்ச்சுக்கு போறேன்னு போவார், ஆலயத்துக்கு போறேன்னு போவார். போய் அங்க போய் ஒரு ஆட்டை வாங்கி பலி, யாருக்கும் தெரியாது. இவருக்கும் ஆசாரியனுக்கு மட்டும்தான் கனெக்ஷன். நேரா போவார், ஆடு வாங்குவார், கொண்டு போய் பலி செலுத்துவார், வேற மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தா திரும்ப பழைய பாவம், பழைய பாவம் அவரை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போவார். செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப செய்வார். போக மாட்டேன் சொல்லிட்டு திரும்ப போவார். வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்.
காரணம் என்ன? அவருக்கு மனம் திரும்புதல் வரல. அதற்கான வழியை ஏதுக்களை பிசாசு அடைத்து போட்டார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்த நாளிலேயே அவர் செய்த பெரிய சுத்திகரிப்பு தான், என்னுடைய பிதாவின் வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சவுக்கு எடுத்துக்கிட்டார். இங்க ஒருத்தர் சவுக்கு எடுத்திருக்காரு, அந்த சவுக்கு இல்லை. இங்க ஒருத்தர் தண்ணி அடிச்சுக்கிட்டார்ல, அந்த மாதிரி ஒரே ஜோக்கு, கேலி, குரலி வித்தன் கிண்டல் பண்றாங்க எல்லாம். அந்த குரலி வித்த சவுக்கு இல்லை. இவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து ஒரு சுத்திகரிப்பை உண்டும்படி அவர் சவுக்கை எடுத்தார். எடுத்து எல்லா வியாபாரிகளையும் போட்டு அட்டிக்கிறார். என்னுடைய தகப்பனோட வீடு தேவாலயம், இது என்ன பண்ணிட்டீங்க? கள்ளர் குகையா மாத்திட்டீங்களே, திருட்டு பசங்களான்னு சொல்லி என்ன செய்தார்? அவர்களை அடித்தார். அடிக்கிறன திருடுங்க, அதான் பிரச்சனை. இயேசு என்ன செய்தார்? அந்த வியாபாரிகளை அடித்து புறா விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் அடித்து வெளியே துரத்துனார். முதல்ல இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு என்ன பண்ணோம்? நமக்குள்ள புறா விற்கிறவங்க இருக்காங்க, காசுக்காரர் இருக்காங்க, நமக்குள்ள நம்ம தேவாலயத்துக்குள்ள எல்லாம் இருக்கு, எல்லா கமர்ஷியல் இதுவும் நமக்குள்ளதான் இருக்கு. அப்பப்போ வந்துடும் கால்குலேட்டிவ் மைண்ட் வந்துடும். தேவன் நான் இதை கொடுத்தா எனக்கு தேவன் என்ன கொடுப்பார்? கால்குலேட்டிவ் மைண்ட். தேவனுக்காக 100 ரூபாய் காணிக்க போடுது. 100 ரூபாய் இல்லை, 10 ரூபாய் போடுறவங்களே தேவனுக்காக 10 ரூபாய் காணிக்க, எனக்கு தேவன் என்ன கொடுப்பார்? கால்குலேட்டிவ் மைண்ட். என் தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம கணக்கு பார்க்குற மரமும் கொடுக்க மாட்டார். நம்ம முழு இதயத்தோடு தேவனுக்கு கொடுத்தோம்னா அவர் அதை பார்க்கிலும் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி கொடுக்குறது. நமக்குள்ள அப்பப்ப புறா வைக்கிறவங்க வந்துருவாங்க. உண்மையா நம்ம நம்மளை பலி செலுத்தாம கொஞ்சம் ஏமாத்து வேலை பண்ணணும். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னி சொல்லிட்டு திரும்ப அதே காரியத்தை திரும்ப அதே வழியில போகும். இதெல்லாம் என்னது? புறா வைக்கிறவங்க. அப்பப்போ வந்து கடை போட்டுருவாங்க. அதுக்குன்னு 2 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமா? நீ உன் வேலையை பாரு, சர்ச்சுக்கு போற வரியா, அது அவ்வளவுதான். அதுக்கு மேல ஓவரா சுத்திகரிப்பு போயிடாது. இந்த சுத்திகரி பாதி இருக்கிற மாதிரி இரு, போற மாதிரி போ, இருக்கிற மாதிரி இரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்மை குழப்புகிறதற்கு சில கூட்டம் இருக்கிறது. நீங்க வியாபாரமாக்கப்பட்ட ஊழியங்கள் இருக்குது. அதனாலதான் தேவன் விரும்புகிறதெல்லாம் என்னுடைய பலி செலுத்துதல் மனசாட்சியில சுத்திகரிப்பை உண்டு பண்ண. இப்ப என்ன செய்தார்கள்? இந்த காரியத்திலிருந்து தேவன் அவர்களை துரத்தின. அப்புறம் பலியையும் காணிக்கையும் விரும்பலாண்டது. அந்த பலியெல்லாம் வேணாம், நானே என்னை பலியாய் ஒப்பு கொடுக்குறேன்னு இயேசு வந்தார். இப்ப இன்னைக்கு நம்மளுக்கு போட்டு தேவன் எதிர்பார்க்கிறாரு. எங்கேயோ யாரையோ பலி செலுத்துறது ஈஸி. நிறைய பேர் வீட்டுல என்ன பண்ணுவோம்? நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணலடா, பிள்ளைய பலிபீடத்துல வச்சு ஆபிரகாம் மாதிரி பிள்ளைய பலிபீட, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நீ உனக்கு இதெல்லாம் வராது, நன்மையே கிடைக்காது. நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம அப்படியே இருப்போம், பிள்ளைய பலிபீடத்துல வச்சு. ஆனா வேதம் சொல்லுகிறது எது சுத்திகரிப்புன்னு ரோமருக்கு எழுதுகிறதும் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதுகிறதும் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிபூர்ணமும் பிரியவுமான ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்ப யாரை கொண்டு வந்து பலியிட சொல்றாரு? பிள்ளைய, வீட்டுக்கார, மனைவிய,
எல்லாரையும் இல்லை, நம்மளை பலியிடு. நிறைய நேரம் ரொம்ப ஈஸி. நீ நல்ல ஜெபம் பண்றா, உங்களால தாண்டா பாஸ்டர் வதிப்பாரு, பிள்ளைங்கள்கிட்ட சொல்றது ஈஸி. கணவர்கிட்ட நீ நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்களால தான் அப்படின்னு சொல்றது ஈஸி. நான் என்ன சரிப்படுத்துறது கஷ்டம். நான் சரிப்படுத்திக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அததான் நீங்கள் உங்கள் சரீரங்கள், அடுத்தவங்களை இல்லை, நம்ம சரீரங்களை முதல்ல பலிபீடத்துல வைக்கணும். நம்ம சரீரத்தை பலிபீடத்துல வைக்கணும். வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணும்? தேவனுக்கு பிரியமும் நன்மையும் மன சித்தத்தின்படி நம்முடைய மனம் புதிதாகணும். அந்த பலிபீடத்துல வச்ச உடனேயே அங்கே பரிசுத்த அக்கினி இறங்கும் போதே ஒரு காரியம் தெரியும். தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் தெரியும். இது வரைக்கும் தெரியாது. பலிபீடத்துல நம்ம போனாதான் தெரியும். பலிபீடம்னா என்னது? ரொம்ப நல்ல ஜாலியா ஏசி ஏர் கண்டிஷனர் ரூமா. பலிபீடம்னா என்னன்னா அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீடம். நம்ம கொண்டு போய் எதுல வைக்கணுமா? அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற அந்த பீடத்தின் மேல் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கேதான் பரிசுத்த ஆவியரோட வல்லமை, அங்கேதான் பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகம், அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற சுத்திகரிப்பு. அங்கதான் சுத்திகரிப்பு விளங்கும். எல்லா இடத்துலயும் சுத்திகரிக்க முடியாது, அங்க போனாதான். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல, ஆண்டவரே எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், அந்த பலிபீடத்துல அக்னிமயமான பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு நாம் சொல்வோமானால் நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பலிபீடத்தின் அக்கினி நம்மை பரிசுத்தமாக்கி அவருக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றும். நாம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க முடியாது. நம்ம இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டோம். தேவன் இருக்கிற வண்ணமாக நம்மை மாற்றுகிறதுக்கு தான் தான். இந்த நாள்ல தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் மனதில் வைத்துக் கொள்வோம். தேவன் பேசி இருக்கிறார். ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கிறார், நமக்கு பிரியமான நன்மையான சித்தம் இன்னது என்று அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்ய கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.